ஆதிர, நான் வெளியில போயிட்டு வரேன். அம்மா ஆதிரே, சொல்லுங்க மாமா. பிரபு உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல அவன் பேசிட்டு போறான். இப்ப அவனுக்கும் ஏகாம்பரத்துக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனையில தான். இருந்தாலும் நம்ம பிரபுவை தான் அது பாதிக்கும். இத அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைமா. ஏகாம்பரம் விஷயத்துல அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுமா. மேகலை சொல்ற மாதிரி இதனால ரெண்டு குடும்பமும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் போல இருக்கு. மாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தப்பையும் பண்ணிட்டு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கிறது உங்க தம்பி தானே தவிர உங்க புள்ள இல்ல. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அரைகுறையா அந்த பில்டிங்க கட்டி முடிச்சிருக்காரு. ஒரு நேர்மையான ஆபீசரா இந்த தப்ப அவர் எப்படி கண்டுக்காம விட முடியும்? நீங்களே சொல்லுங்க மாமா. போனா போதுன்னு விடுறதுக்கு இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே. நூத்துக்கணக்கான குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால தனிப்பட்ட ஒருத்தரோட ஆசை பல குழந்தைங்களோட வாழ்க்கையவே நாசமாக்குச்சுன்னா அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்க புள்ள செய்யறதுதான் நியாயம். அதனால நான் அவர் பக்கம் தான் நிப்பேன். இதுல வேல்வழியும் அவங்க அப்பாவும் மேல் கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. சரிம்மா. என்னமோ ஆதிரே, நீ கூட இருக்கேங்கிற தைரியத்துலதான் நாங்கெல்லாம் இருக்கோம். நம்ம கூட தெய்வம் இருக்கு பாட்டி. அண்ணி, மாமா எப்படி இருக்காரு? ஆமா ஆதிர, இந்த கலவரத்துல அத கேட்கவே மறந்து போயிட்டேன். சிவா என்ன சொல்றான்? நல்லா இருக்கானா? இப்ப பரவாயில்ல மாமா. ஆனா ஒரே இடத்துல இருக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பிட்டே இருக்காரு. ஆமா ஆதிர, அவனுக்கும் போர் அடிக்கும்ல. இனிமே நானும் அப்பப்ப போய் அவனை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேம்மா. சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க. உங்களை பார்த்தா அப்பாவோட கவலை கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும் மாமா. வா. அடியே வாட்டர் கேன் காரி, உனக்கு தான் ஏகாவையும் வேல்விழியையும் டீஸ் பண்ண தெரியுமா? அவ்வளவு திமிரா உனக்கு? அதுக்காகவே உன்னை கதற விடுறேன்டி. இந்த வாட்டி வேட்டையாடுற மிருகம் குறி வச்சு குறவலைய கடிக்கிற மாதிரி நான் உன்னை கடிச்சு கொதறேன்டி. கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா, லிஸ்டிங்க. இந்தாம்மா, இது மளிகை சாமான் லிஸ்ட். பிரபு சொன்னத ஞாபகத்துல வச்சுக்கோ. பட்ஜெட்டை பாத்துக்கோ. இருக்கிறதுலயே பெரிய செலவுனா அது மளிகை சாமான் செலவு தான். அத எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ பாத்துக்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வா ரோஹிணி, போலாம். ஆதிமா, ஒரு நிமிஷம். கடைக்கா போறேன். ஆமாமா. எனக்கு சரி சரி, நீ போயிட்டு வா. என்னம்மா, ஏதாவது வேணுமா? வேணும் தான், ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல ஆதிமா. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரியா? அதிகமாலாம் வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா. எல்லாத்துலயும் ஒரு அரை கிலோ வாங்கினா போதும். ஏண்டி, உனக்கும் உன் பிள்ளைக்கும் 3 வேளையும் சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமா? ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏற்கனவே வீங்கி வெடிக்கிற குண்டு பப்பாளி மாதிரி இருக்கிற இந்த லட்சணத்துல உனக்கு இதெல்லாம் கேக்குதா? வாய மூடிக்கிட்டு இரு. எதுக்குமா திட்டுற? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. ஆதிமா கட்டாயப்படுத்துச்சுன்னு தான் சொன்னேன். ஆமா, உன்னை கட்டாயப்படுத்துறாங்க. நீ பெரிய இவ பாரு. ஆதிர, இப்ப மளிகை சாமான கூட தங்கம் வாங்குற மாதிரி பார்த்து பார்த்து வாங்குற நிலைமையில இருக்கும். இவ கேக்குறதெல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வந்து குடுக்காத. பாட்டி விடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்னும் பெருசா செலவாகாது. நான் பாத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே, நான் வாங்கிட்டு வரேன். வா போலாம்.
அண்ணே, ம்? அந்த வேள்விழி வந்து மண்டையிலேயே அடிச்சிட்டு போச்சுல, ம். அதனால உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணே. அதனால கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் தேத்திக்கலான்னு பார்த்தா அம்மா இப்படி எல்லாம் திட்டுதுண்ணே. ஏய், இங்க கஞ்சிக்கே வழி இல்லையா? உனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்குதா? ட்ரை ஃப்ரூட்ஸ் மேக்கப் சாமான வாங்கி வாங்கிய புருஷ சொத்தை அழிச்சவ தானே நீ. இப்பவும் கிரீமு லோஷன் வாங்கி வச்சிருக்கிய. இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா? போடுற சொத்தை தின்னுட்டு ஒழுங்கு மரியாதையா இரு, இல்ல சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். அம்மா 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 போமா, போய் ரெஸ்ட் எடுமா, போமா போமா நீ. ஏ கிழவி, உன்னை ஒரு வழி பண்றேன் இரு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க.